ஓகே, இப்ப இந்த இடத்துல முதலாவது சர்ச் பண்ணுங்க ஸ்கிரில் அப்படின்னு சொல்லி, SKRILL ஸ்கிரில் சர்ச் பண்ணுங்க. சோ இந்த ஸ்கிரில் அப்படிங்கிற வெப்சைட்டை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க பிரதர். ஸ்கிரில் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் வாலெட் அப்படின்னு சொல்லிக்குது, அதை கிளிக் பண்ணுங்க. சாரி, ரைட், ஓகே. சோ இப்ப இந்த ஸ்கிரில் அப்படிங்கறத பார்த்தோம்னு சொன்னா முதல்ல ஸ்கிரில் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு பிறகு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஏன் நம்ம இந்த ஸ்கிரில்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்ப ஸ்கிரில் அப்படின்னு சொன்னா இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம் பேபால் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது எப்படி, பேபால எந்த பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்லி. சோ அதே சேம் கான்செப்ட் தான் ஸ்கிரில். சோ இந்த ஸ்கிரில் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஆன்லைன் பேங்கிங் வாலெட் மாதிரி. அதாவது இப்ப உங்கள்ட்ட ஒரு பிஓசில ஒரு அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஒரு HNBல ஒரு அக்கௌண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா எல்லாமே பேங்க் தான், பேங்க்ஸோட நேம் தான் வேற. அதே மாதிரி தான் ஸ்கிரில், பேனியர், பேபால் இப்படின்னு சொல்லி வேற வேற நேம்ல இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் ஊடாக நம்ம ஏர்ன் பண்ற ஏர்னிங்ஸை வந்துட்டு வித்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வித்ட்ரோல் பண்ற வாலெட் தான் இந்த ஸ்கிரில். ஸோ இப்போ பேபால்ல அக்கௌண்ட் இருக்கிறவங்க சில பேர் கேட்பீங்க, நான் ஸ்கிரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுமான்னு சொல்லி கேட்பீங்க. இப்ப ஏன் நம்ம இந்த பெய்னியர், ஸ்கிரில், பேபால் இது 3 வாலெட்லயுமே அக்கௌண்ட் கிரியேட் பண்றோம்னு சொன்னா ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பிகோபகஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட், பிகோபகஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட் படிக்கணும்னு சொன்னா அந்த சப்ஜெக்ட்ல வந்துட்டு பேபால்ல வித்ட்ரோல் பண்ணலும்னு சொல்லியிருப்பாங்க, ஸ்கிரில்ல வித்ட்ரோல் பண்ணலும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பெய்னியர் ஆப்ஷன் இல்ல. அப்ப இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு பெய்னியர் தேவைப்படும். அப்ப இதே மாதிரி இப்ப ஸ்கிரில் நம்ம கிரியேட் பண்ணோம்னு சொன்னா ஸ்கிரில் அக்கௌண்ட் வந்துட்டு பிகோபகஸ் லேர்ன் பண்ற நீங்க வித்ட்ரோல் பண்ணி கொள்ளையிலும். அப்ப ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கிரில்ல மட்டும்தான் வித்ட்ரோல் பண்ண இயலும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ரீசன்னால நம்மகிட்ட எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கான அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணி கொள்ளணும். அப்ப ஸ்கிரில் அப்படிங்கிறது ஆன்லைன்ல ஏர்ன் பண்ற ஏர்னிங்ஸை வித்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வாலெட் தான் இந்த ஸ்கிரில். ஸோ ஸ்கிரிலுக்கு நம்ம அமௌண்ட்டை வித்ட்ரோல் பண்ணி எடுத்தது பிறகு ஸ்கிரில்ல இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நம்மளோட இசிகேஸ் வாலெட் மூலமா வித்ட்ரோல் பண்ணி கொள்ளையிலும். ஸோ இந்த மாதிரி நம்ம வித்ட்ரோல் பண்ணி கொள்வோம். இப்போ முதலாவது ஸ்கிரில்ல நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். இந்த ஸ்கிரில பொறுத்த மட்டும் நீங்க எந்த நாட்டில இருந்தாலும் கிரியேட் பண்ணி கொள்ளையிலும். இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துல பாருங்க ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. ஹோம் பேஜ்ல மேல இருக்கும். அதே மாதிரி இந்த பிளே ஸ்டோர்லயும் அப்ளிகேஷன் இருக்குது. விரும்பினவங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அதுலயும் சைன் அப் பண்ணி கொள்ளையிலும். நீங்க வெப்சைட்ல போயிட்டு தான் சைன் அப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரைட், ஓகே. நீங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட கண்ட்ரி, அடுத்தது கரன்சி, அடுத்தது இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டைப் பண்ணக்குள்ள நோட் பண்றவங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. உங்களோட சரியான நேமை டைப் பண்ணி கொள்ளணும். எப்போ நம்ம சொல்ற விஷயம் தான், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அல்லது NIC அல்லது பாஸ்போர்ட் இதுல இருக்கிற மாதிரி உங்களோட நேமை சரியா டைப் பண்ணி கொள்ளுங்க. ஏன் சரியா டைப் பண்ணி கொள்ளுங்க அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா சம்டைம் வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்கறாங்க. இப்ப ஸ்கிரில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு 2-3வது வித்ட்ரோல்ல உங்களுக்கு அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்கறாங்கன்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல உங்களோட ஐடி கார்டை சப்மிட் பண்ண வேண்டி வரும் அல்லது டிரைவிங் லைசன்ஸ் சப்மிட் பண்ண வேண்டி வரும். அப்ப நீங்க சப்மிட் பண்ற ஒரு டிரைவிங் லைசன்ஸ்லயோ அல்லது NICலயோ நேம் வேறையா இருக்குது. நீங்க இப்ப அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க ஒரு வேற நேம்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஃபுல்லாவே டிசேபிள் பண்ணிடுவாங்க. அதுல இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரோல் பண்ணி கொள்ளையிலாது, அந்த அக்கௌண்ட்டை லோகினும் பண்ணி கொள்ளையிலாது. அப்ப அதனால உங்களோட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் உங்கள்ட்ட இருக்குதுன்னு சொன்னா அதோட மெச் ஆகிற மாதிரி கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்து கொள்ளணும். ரெண்டாவது இது அடுத்த ஸ்டெப்ல பார்த்தோம்னு சொன்னா கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி ஒட்டுவா செலக்ட் ஆகிருக்குது. ஸோ நீங்க வேற ஏதாவது கண்ட்ரில இருந்தீங்கன்னு சொன்னா அந்த கண்ட்ரியை சரியா செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது கரன்சியை பார்த்தோம்னு சொன்னா எப்பவும் அதுல பார்த்தோம்னா EUR அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுல USD கரன்சிக்கு சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. அதுல EUR அப்படிங்கிறது வந்துட்டு ஈரோ அப்படின்னு சொல்லுவோம். அதுல அந்த பேரஸ்ல இருக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க விரும்பினா USD கன்வெர்ட் பண்ணுங்க. இப்ப USD கன்வெர்ட் பண்ணக்குள்ள நீங்க ஒர்க் பண்ற ஏர்ன் பண்ற சப்ஜெக்ட்டுங்களும் USDயோட சம்பந்தப்பட்டதா இருக்கும். அப்ப வித்ட்ரோல் வர டைம்ல உங்களுக்கு அக்யூரேட்டா காட்டும் உங்களுக்கு $2 ரிசீவ் ஆகுதுன்னு சொல்லி. ஈரோக்கும் USDக்கும் சின்ன ஒரு டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது, கரன்சி டிஃபரெண்ட். இப்ப US டாலருக்கும் ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் மாதிரி ஈரோக்கும் USDக்கும் இருக்குது. அப்ப அதனால USD செலக்ட் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது இமெயில். இந்த இமெயில் அப்படிங்கிற இடத்துல தெளிவா நோட் பண்ணி கொள்ளுங்க இந்த இடத்த. இப்ப நீங்க பிகோபர்கஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கீங்க. பிகோபர்கஸ் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதவங்க ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு அடுத்தடுத்து இதுல வந்துட்டு சப்ஜெக்ட் படிச்சு தருவோம். இப்ப நீங்க ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது ஆன்லைன்ல லேர்ன் பண்ற பாடம் பிகோபர்கஸ்.
பிகோபர்கஸ்ல நீங்க எந்த ஜிமெயிலை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணினீங்களோ அதே சேம் இமெயிலை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரீன்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கான ரீசன், நீங்க இப்ப பிகோபர்கஸ் அப்படிங்கிற பாடத்துல ஒரு $10 அல்லது ஒரு $20 $50 ஏர்ன் பண்ணிட்டீங்க. ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதை நீங்க வித்ட்ரோல கிளிக் பண்ண போல உங்களோட ஸ்கிரீல் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஆப்ஷன் கேட்க மாட்டாங்க. டிரெக்டா அவங்க நீங்க எந்த இமெயில கொடுத்து பிகோபர்கஸ்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருந்தீங்களோ அதே சேம் இமெயில் அட்ரஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கிரீலுக்கு பேமெண்ட் அனுப்புவாங்க. அப்ப அதனால எப்போ நீங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா ஆன்லைன்ல ஒர்க் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு இமெயில கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. அந்த ஜிமெயில யூஸ் பண்ணி எல்லாத்துலயுமே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். அப்ப உங்களோட பிகோபர்கஸ்ல இமெயிலும் ஸ்கிரீலோட இமெயிலும் சேமா இருக்கணும். ஓகே, பிகோபர்கஸ்ல அக்கௌண்ட் இல்லாதவங்க புதுசா இந்த இடத்துல ஏதோ ஒரு இமெயில் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த இமெயில் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுங்க. அவ்வளவுதான் இந்த இமெயில பொறுத்த மட்டும். பாஸ்வேர்ட், இதுக்கு அடுத்தது பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களோட இமெயிலோட பாஸ்வேர்ட் இல்ல இந்த இடத்துல கேட்கறாங்க. நீங்க ஸ்கிரீல் அப்படிங்கக்கூடிய இந்த வெப்சைட்ல ஒரு உங்களுக்கு சரி ஒரு வாலெட் ஒன்று கிரியேட் பண்றீங்க, அதுக்கான இமெயில் ஐடி என்டர் பண்ணுறீங்க. இதுக்கு நீங்க என்ன பாஸ்வேர்ட் என்டர் பண்ண போறீங்க? நீங்க லாகின் பண்ற டைம்ல இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க. அப்ப அதனால இந்த இடத்துல நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைப் பண்றதோ அல்லது ஐடி நம்பரை டைப் பண்றதோ அல்லது நேம் மட்டும் டைப் பண்ணிட்டு 1 2 3 அடிஷன் டைப் பண்றதோ இந்த மாதிரி தயவு செஞ்சு பாஸ்வேர்டை செட் பண்ணாதாங்க. ஏன்னு சொன்னா ஈஸியா இன்னொருத்தரால கெச் பண்ணிக்கொள்ளும் எப்படியான பாஸ்வேர்டுங்களை ஹேக்கிங் பண்றதெல்லாம் ஈஸி. அப்ப அதனால ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட், ஏதோ ஒரு 5 லெட்டர்ஸ் இன்னொரு 3 ஒரு நம்பர்ஸ் @ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் வந்து நீங்க விரும்பின மாதிரி கிரியேட் பண்ணுங்க. அது உங்களோட விருப்பம். நீங்க விரும்பின மாதிரி ஒரு பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. பெஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி, கரன்சி, இமெயில், பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்களா இருந்தா உங்களுக்கு 2வது பேஜுக்கு போகும். ஓகே, உங்களுக்கு வெல்கம் டு ஸ்கிரீல் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க. பே ஆன்லைன், பை அண்ட் செல் கிரிப்டோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது 3வது சென்ட் மணி அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்ப ஸ்கிரீல பொறுத்த மாட்டுக்கு இது 3 ஆப்ஷனுமே நீங்க செஞ்சு கொள்ளையிலும். பட் இப்போதைக்கு ஸ்கிரீல் அக்கௌண்ட் உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு. இப்ப நீங்க இந்த இடத்துல பார்த்தா தெரியும், உங்களோட நேம் இந்த இடத்துல காட்டுது, பாத்திமா ஃபசீரா அப்படின்னு சொல்லி உங்களோட நேம் இந்த இடத்துல காட்டுது. இதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் இந்த இடத்துல காட்டுது. இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆகிட்டு, அதுக்கப்புறம் இந்த 3ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல சென்ட் மணியை கிளிக் பண்ணுங்க அல்லது பை அண்ட் கிரிப்டோ, அது இல்லாம பே ஆன்லைன், 2ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு சென்ட் மணியை கிளிக் பண்ணுங்க. தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. ஜஸ்ட் நீங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு இதுதான் வரப்போகுது. இது வந்துச்சுன்னு சொன்னா இதுல 3ல ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு இதுலயே பாருங்க, இந்த இடத்துல கெட் ஸ்டார்டட்னு சொல்லி ஒன்று இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது உங்களோட அட்ரஸ் சம்பந்தமான ஒரு டீட்டெயில கேட்கறாங்க. இப்ப இதுல உங்களோட நீங்க சரியான அட்ரஸை டைப் பண்ணணும். அதாவது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் அல்லது என்ஐசி அல்லது பாஸ்போர்ட், இது 3ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அந்த எந்த டாக்குமெண்ட்ஸ் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிற மாதிரி அட்ரஸை சரியா ஒரு ஸ்பெல்லிங் கூட மிஸ்டேக் இல்லாத மாதிரி டைப் பண்ணி கொள்ளுங்க. ஏன் நான் மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன்னு சொன்னா, வெரிஃபிகேஷன் கேட்டாங்கன்னு சொன்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண வேண்டி வரும். அப்ப டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண கூட அக்கௌண்ட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பெல்லிங் பிழையா இருந்தா கூட உங்களோட இதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க வெரிஃபிகேஷனை. அப்ப அந்த இடத்துல அட்ரஸ், அதுக்கு அடுத்தது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லிருக்கிறதுல நீங்க விரும்பின அந்த இடத்துல டைப் பண்ணி கொள்ளையிலும், அல்லது அடுத்தது சிட்டி, உங்களோட சிட்டியை நீங்க இந்த இடத்துல டைப் பண்ணி கொள்ளையிலும். போஸ்டல் கோட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே, உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் கோட், சிப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். தெரியாதவங்க உங்களோட சிட்டி என்னவோ அதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு போஸ்டல் கோட் கிடைக்கும். ஓகே, பணியை ஸ்க்ரோல் பண்ணுங்க மிஸ். போஸ்டல் கோடுக்கு பணியை வாங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன், என்டர் பண்ணிட்டீங்களா? ரைட், ஓகே. அதுக்கு அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதை நீங்க டேட், மந்த், இயர் அப்படிங்கிற ஆர்டர் படி டைப் பண்ணி கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட சரியான ஒரு மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. முதலாவது டாலர் கேட்கறவங்களுக்கு, இப்ப $3 எக்ஸாம்பிளுக்கு இன்னொருத்தர் தேவையா இருக்கும், அவருக்கு நம்ம டாலரை கொடுத்துட்டு அந்த பேமெண்ட் எடுக்க இயலும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நம்முடைய ஈஸி கேஸ் வாலெட், அதாவது டயலாக் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், ஈஸி கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஈஸி கேஸ் மூலமாக நம்முடைய ஸ்கிரீன்ல இருக்கிற அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி கொள்ளும்.
இது 2 ஆப்ஷன் தான் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய பேமெண்ட் வித்ட்ரா பண்றதுக்கு இருக்குது. அப்ப அதனால அதை நீங்க டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகே, இப்ப இதுல இந்த இடத்துல கேட்கறது வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி, அதாவது உங்களோட இப்ப ஸ்கிரீன்ல நீங்க லாகின் பண்றீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் அக்கௌண்ட் எல்லாமே ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். கிரியேட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு நாள் நான் லாகின் பண்றேன்னு சொன்னா, லாகின் பண்ற டைம்ல என்னோட இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இது ரெண்டையும் கொடுத்து லாகின் பண்ணுவேன். லாகின் பண்ணதுக்கு பிறகு இன்னொரு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க, உங்களோட பின் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி. அதாவது பின் அப்படிங்கிறது உங்களோட அக்கௌண்ட் இன்னும் செக்யூர் பண்றதுக்காக வேண்டி ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு அடிஷனல் வெரிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, பின் அப்படின்னு சொல்றது. அதாவது இப்ப நீங்க ஏடிஎம் கார்டை வந்துட்டு ஒரு உங்களோட டெபிட் கார்டை ஏடிஎம்ல போட்டு கேஷ் வித்ட்ரால் பண்றீங்கன்னு சொன்னா, அந்த டைம்ல உங்களோட கார்டுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு இலக்கம் இருக்கும், சீக்ரெட் கோட். அந்த கோட் மாதிரி நீங்க ஸ்கிரீனுக்கும் ஒரு 6 டிஜிட் பின்னை நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அப்ப நீங்க விரும்பின மாதிரி இந்த பின் இந்த இடத்துல கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ற பின் எப்பவும் மறக்க கூடாது. இந்த இடத்துல நீங்க எந்த பின்னை நீங்க கிரியேட் பண்றீங்களோ அந்த இலக்கத்தை தான் நீங்க அடிக்கடி லாகின் பண்ற டைம்ல நீங்க என்டர் பண்ண வேண்டி வரும். அப்ப அதனால தெளிவா இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இலக்கத்தை நோட் பண்ணி வச்சுட்டு, அதே மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணது பிறகு சேவை கிளிக் பண்ணுங்க. இந்த இலக்கம் மறக்க கூடாது. முதல்ல நோட் பண்ணுங்க, அல்லது மொபைல்ல நோட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு பார்த்து டைப் பண்ணுங்க ஒவ்வொரு இலக்கமா. சொன்னா அந்த இடத்துல நீங்க என்ன பண்ற இலக்கம் மறந்துச்சுன்னு சொன்னா வித்ட்ரால் பண்ண மேலாது சென்ட் பண்ண மேலாது எந்த ஒரு டிரான்சாக்சனும் பண்ணி கொள்ளாம போயிடும். அப்ப அதனால பெண்ணாலேயோ அல்லது போன்லயோ நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு அந்த ஒரு 6 இலக்கம், அந்த 6 இலக்கத்தை அந்த இடத்துல டைப் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலும் எடுக்காது. அப்ப நீங்க அதுக்கேற்ற மாதிரி விரும்பின மாதிரி ஒரு நம்பரை டைப் பண்ணிக்கொள்ளுங்க. டைப் பண்ணிட்டு சேவை கிளிக் பண்ணுங்க. ரைட், ஓகே. இப்ப இதுல இந்த பாஸ்வேர்டை சேவ் பண்ணுங்க, அல்லது நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்ப நீங்க அட்ரஸ் எல்லாமே ஆட் பண்ணது பிறகு இப்ப ஆட் மணின்னு சொல்லிட்டு கிரெடிட் ஒரு டெபிட் கார்டு டிபாசிட் நவ் இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ்ல இருப்பீங்க. இப்ப இந்த ஹோம் பேஜ் வந்தது பிறகு நீங்க எதுவுமே செய்ய தேவையில்ல. இப்ப நல்லா தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன் அக்கௌண்ட் உங்களோட கிரியேட் ஆகிட்டு இப்ப நீங்க இதை லாகின் பண்ணினாலும் இதே ஸ்டெப்ஸ்ல தான் வரும். இப்ப நீங்க இதை க்ளோஸ் பண்ணிட்டு லாகின் பண்ணினீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான் டிபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் பேஜ் வரும். இப்ப இந்த ஸ்கிரீன் அக்கௌண்ட்டை நீங்க இப்ப எல்லாருமே இன்னைக்கு கிரியேட் பண்ணுவீங்க. கிரியேட் பண்ற டைம்ல அட்ரஸ் எல்லாமே என்டர் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டெப்ஸோட இதுக்கு அடுத்த ஸ்டெப் எதுவுமே செய்யறது இல்லை. இதுக்கு அப்புறம் நீங்க ஒரு இடத்துலயோ அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஏர்னிங்ஸை வித்ட்ரால் பண்ற டைம்ல வித்ட்ரால் போடுவீங்க. வித்ட்ரால் போட்ட உடனே உங்களுடைய ஸ்கிரீனுக்கு அது ரிசீவ் ஆகும். தெளிவா கேட்டுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க, டிபாசிட் அட்ரஸ் எல்லாமே என்டர் பண்ணி வந்தது பிறகு டிபாசிட் பண்ண சொல்றாங்க. டிபாசிட் பண்ண சொல்ற இடத்துல எதுவுமே செய்யறது இல்லை. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் ஆக போறது இல்லை. இதோட நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு எப்போவாது நீங்க, அதாவது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப பிகோ வர்க்கர்ஸ்ல நீங்க ஒரு $5 ஒரு $10 earn பண்ணிட்டீங்க. பெஸ்ட்டுக்கு $5 earn பண்ணி வித்ட்ரால் பண்ணி பாப்பீங்க தானே டெஸ்ட் பண்றதுக்கு. இப்ப நீங்க அந்த $5 வித்ட்ரால் போடுறீங்கன்னு சொன்னா ஒட்டவா உங்களோட இந்த ஸ்கிரீன் வாலெட்டுக்கு ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொன்னா டிரெக்டா இந்த உங்களோட ஹோம் பேஜ் வந்துட்டு உங்களுக்கு இந்த $5 வந்தது நீங்க வித்ட்ரால் போட்ட உடனே உங்களுக்கான டேஷ்போர்ட் எல்லாம் காட்டுற மாதிரி ரீஃப்ரெஷ் ஆகும். அதுக்கு பிறகுதான் நீங்க உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனை பண்ண போவீங்க. அப்படி இல்லாத பட்சத்துல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு. சாரி, நீங்க வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அல்லது வேற யார்கிட்டயோ ஒரு $2 அல்லது $1 நீங்க வாங்கிலும் ஸ்கிரீன் டாலரை நீங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொன்னா தருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு அந்த $1 எடுத்து டாலர் அவங்க அனுப்பின உடனே உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ்ல உங்களோட டேஷ்போர்ட், அதாவது வித்ட்ரால், சென்ட் எல்லா ஆப்ஷனுமே காட்டும். செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டும். இப்ப நான் எப்படி காட்டும் அப்படிங்கிறதையும் நான் இந்த ஸ்கிரீன்ல காட்டுறேன். அப்ப உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் பண்ணணும், உங்களோட டேஷ்போர்ட்டை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னு சொன்னா உங்களோட ஸ்கிரீன்ல டிபாசிட் பண்ண மாதிரி மணி இருக்கணும். அப்ப டிபாசிட் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க கார்டை யூஸ் பண்ணி டிபாசிட் பண்ண இயலாது. அதனாலதான் 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். முதலாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்ட்டையாவது ஸ்கிரீன் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட இருந்து நீங்க $1 வாங்குங்க. உங்களோட ஸ்கிரீனுக்கு வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் ஓபன் ஆகும் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு. அல்லது 2வது ஆப்ஷன், நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஏர்ன் பண்ணி அந்த ஏர்னிங்ஸை வித்ட்ரால் பண்ணினீங்கன்னு சொன்னா ஒட்டவா உங்களுடைய ஸ்கிரீனோட டேஷ்போர்ட் பேஜ் எல்லாம் ஓபன் ஆகும். அப்ப அக்கௌண்ட்டை ஃபுல்லா வெரிஃபை பண்ணணுமாக இருந்தா உங்களோட ஸ்கிரீன்ல அமௌண்ட் ஒன்று இருக்கணும். இதுதான் தியரி. அப்ப கார்டை லிங்க் பண்ணினீங்கன்னு சொன்னா இப்ப ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க என்ன செய்வீங்க, உங்களோட டெபிட் கார்டை லிங்க் பண்ண போனீங்கன்னு சொன்னா உங்களோட ஸ்கிரீன் அக்கௌண்ட் டிசேபிள் ஆயிரும். அப்ப தயவு செஞ்சு கார்டையோ பேங்க் புக்கையோ ஸ்கிரீனுக்கு லிங்க் பண்றது இல்லை.
ஸ்கிரீல் அக்கௌண்ட் பொறுத்த மட்டுக்கும் எந்த ஒரு பேங்க் கார்டையும் லிங்க் பண்ண இயலாது, எந்த பேங்க் புக்கையும் லிங்க் பண்ண இயலாது. அப்ப இதை தெளிவா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப டாலர் இல்லாதவங்க இது இந்த ஸ்டெப்ஸோட அக்கௌண்ட் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்ப நீங்க ஏர்ன் பண்ணது பிறகு வித்ட்ரா பண்ற டைம்ல தான் திரும்ப நீங்க எகைன் லாகின் பண்ண வேண்டி வரும். இப்போதைக்கு வஜீரா மிஸ் க்ளோஸ் பண்ண வேணாம். ஏன்னு சொன்னா கிளாஸ் ஃபுல்லா கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸ்கிரீனை ஷேர் பண்ணிக்கிறவங்களுக்கு நான் ஒரு $1 $2 சென்ட் பண்றேன். எனக்கு நீங்க உங்களோட இமெயில் ஐடியை காட்டுங்க மிஸ். மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இப்ப நான் என்னோட ஸ்கிரீன்ல இருந்து நான் ஒரு $1 $2 அனுப்பணும். அனுப்பினா தான் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகின பிறகு உங்களுக்கு அந்த ஃபுல்லா டேஷ்போர்ட் எல்லாமே காட்டும். ஓகே, நீங்க அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. மவுஸ் எதுவுமே செய்ய வேணாம். ஓகே, நீங்க இப்ப உங்களோட ஸ்கிரீனை ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒருத்தர் $1 வாங்கிட்டீங்க, அல்லது நீங்க வித்ட்ரோல் பண்ணிட்டீங்க பிகோ பர்கர்ஸ்லயே அல்லது வேற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு உங்களோட ஸ்கிரீன்ல லாகின் பண்ற டைம்ல உங்களோட டேஷ்போர்ட் எல்லாமே ஓப்பன் ஆயிரும். இப்ப நீங்க பார்க்கலும் நான் அமௌண்ட் $2 அனுப்பியிருக்கிறேன். அதனால இந்த இடத்துல $2 சொல்லி மெயின் பேலன்ஸ்ல காட்டுது, உங்களோட நேம் காட்டுது இந்த இடத்துல. இப்போ உங்களுக்கான டேஷ்போர்ட் உங்களுக்கு வந்திருக்குது. இப்ப டிபாசிட் அப்படின்னு சொல்லி இருந்தது, இப்போ உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் காட்டுது. டேஷ்போர்ட்ல டிபாசிட், வித்ட்ரோல், சென்ட், எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாமே உங்களுக்கு காட்டுது 1 by 1. ஸோ இந்த டேஷ்போர்டை நீங்க ஃபுல்லா வியூ பண்ணி பார்க்கணும், எல்லா டீடைல்ஸையும் வெரிஃபிகேஷன் பண்ணணுமாக இருந்தா $1 ஒரு $2 உங்களோட அமௌண்ட்ல இருக்கணும், உங்களோட அக்கௌண்ட்ல டேஷ்போர்ட்ல இருக்கணும். அப்ப இதை நீங்க தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நான் இந்த கிளாஸ் ஃபுல்லா எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா உங்களுக்கு கிளியர் பண்ணணும்ன்றதுக்காக வேண்டி நான் $2 அனுப்பிக்கிறேன். ஸோ யார் ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருந்தாலும் அந்த $2 கிடைச்சிருக்கும். போன பேட்ச்ல யார் ஒரு பிரதர் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றது அதுக்கு தான். ஸ்கிரீன் ஷேர் பண்றவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல வந்துட்டு டேஷ்போர்ட், இந்த டேஷ்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க. ரைட், ஓகே. இந்த டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல உங்களோட பேலன்ஸ் அப்படிங்கிற இடத்துல யூஎஸ்டில உங்களோட எத்தனை டாலர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயும் காட்டும். அதே மாதிரி உங்களோட டிரான்சாக்சன் எல்லாமே இந்த இடத்துல ஆக்டிவிட்டி ரீசெண்ட் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி இதுக்கு பண்ணி ஓப்பன் உங்களுக்கு காட்டும். இப்ப நீங்க $2 அல்லது $1 எடுத்துட்டீங்க அல்லது நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, எடுத்த உடனே முதலாவது செய்ய வேண்டிய வேலை நீங்க அக்கௌண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்ப அக்கௌண்ட் எப்படி வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னா, இந்த இடத்துல பாருங்க செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. செட்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பர்சனல் டீடைல்ஸ், அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படி நிறைய இருக்கும். இதுலயே பாருங்க வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. முதலாவது செட்டிங்ஸை கிளிக் பண்ணினீங்க, அதுக்கு பிறகு வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்றீங்க. அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக வேண்டி வித்ட்ரோல் பண்றது, சென்ட் பண்றது எல்லாமே நான் லாஸ்ட்ல சொல்லி தரேன். அக்கௌண்ட் முதலாவது வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் காட்டி தரேன் இப்போதைக்கு. ஓகே, இதுல அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க வெரிஃபை அப்படின்னு சொல்லிக்கிற இந்த பர்பிள் கலர் இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ரைட், ஓகே. இப்ப இதை நீங்க கிளிக் பண்ண உடனே வெரிஃபை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களோட வெப்கேம் பண்ண சொல்லுவாங்க. இப்ப இந்த 3 வெரிஃபிகேஷனையும் தெளிவா நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போதைக்கு இவங்க இந்த வெரிஃபிகேஷன் இந்த கிளாஸ் முடிஞ்சது பிறகுதான் செஞ்சு கொள்ளும். ஓகே, வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ண உடனே முதலாவது வெரிஃபை ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. முதலாவது டவுன்லோட் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல்ல இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி, அதாவது ஸ்கிரீல் அப்படிங்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணது பிறகு மொபைல்ல லாகின் பண்ணிட்டு உங்களோட வெப்கேம் மூலமா உங்களோட ஃபேஸ், அதாவது உங்களோட ஃபேஸை மட்டும் ஸ்கிரீனுக்கு இவங்களுக்கு காட்டணும். அதாவது இதை சொல்லுவோம் வந்துட்டு ஐடி வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபேஸை வந்துட்டு அவங்க அந்த உண்மைக்கு இப்படி ஒரு பர்சன் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்றதுக்காக வேண்டி உங்களோட ஃபேஸை காட்ட சொல்றாங்க. அப்போ உங்களோட ஃபேஸ் கிட்ட நீங்க உங்களோட மொபைல்ல இருந்து அப்ப டவுன்லோட் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வெப்கேம்ல போட்டோவை ஸ்கேன் பண்ணிட்டு இந்த வெரிஃபிகேஷன் வந்துட்டு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2வது வெரிஃபிகேஷனுக்கு போகும். அல்லது மொபைல் அப்ப டவுன்லோட் பண்ண இயலாதுன்னு சொன்னா, இப்ப உங்களோட லெப்ட்ல வந்துட்டு வெப்கேம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க 2வது இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோ வெப்கேம் ஒன்னாகும். அந்த வெப்கேம்ல உங்களோட அந்த ஃபேஸை காட்டின உடனே இந்த வெரிஃபிகேஷன் அப்ரூவ் ஆயிடும். ஆட்டோ அதை ஸ்கேன் பண்ணி எடுக்கும், கெட் பண்ணிக்கொள்ளும். அப்ப அதுக்கு பிறகு 2வது வெரிஃபிகேஷன் கேட்கும் உங்களுக்கு அட்ரஸ் வெரிஃபை அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வெரிஃபை அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்க அந்த இடத்துல வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸை கொடுக்கணும். இப்ப டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்க என்ஐசி இல்லாதவங்க பாஸ்போர்ட்டை கொடுப்பீங்க. அதே மாதிரி அந்த அட்ரஸ் வெரிஃபை அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க உங்களுக்கு. அந்த இடத்துல நீங்க வெரிஃபை அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துக்கு மூவ் ஆயினது பிறகு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அல்லது ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப நீங்க 2வது ஸ்டெப்புக்கு போனீங்கன்னு சொன்னா முதல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐடி கார்டு அல்லது டிரைவிங் லைசன்ஸ் அல்லது பாஸ்போர்ட், இது 3ல ஒரு டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணணும். 2வது இன்னொரு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன்ல உங்களோட அட்ரஸ் அவங்க செக் பண்றதுக்கு,
அதுக்கு நீங்க யூட்டிலிட்டி பில், அதாவது உங்களோட எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பில், இல்லாட்டி வைஃபை ஏதோ ஒரு பில்ல கொடுப்பீங்க. அதுவும் இல்லைன்னு சொன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் 3 மந்த் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்க இந்த இடத்துக்கு அப்லோட் பண்ண வேண்டி வரும். ஸோ அதுக்கு பிறகு சம்மரியில உங்களோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே காட்டும். என்னென்ன டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணீங்க, அதை அப்ரூவா இல்லையா, இன்னும் பெண்டிங்ல இருக்குதான்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே இந்த சம்மரில காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த வெரிஃபிகேஷனை முடிச்சு கொள்ளணும். வெரிஃபிகேஷன் முடிக்கணுமான்னு சொல்லி கேட்டா கட்டாயம் இந்த வெரிஃபிகேஷனை நீங்க முடிச்சே ஆகணும். வெரிஃபிகேஷன் முடிக்காம இதை யூஸ் பண்ணுவீங்களாக இருந்தா இந்த ஸ்கிரீன்ல ஒரு $100 $200 வரக்குள்ள லாஸ்ட்ல வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அந்த டைம்ல வெரிஃபிகேஷன் பண்ணி கொள்றது சிக்கலாகும். அப்ப அதனால ஒரு $10 $5 வச்சு வெரிஃபிகேஷனை ஃபுல்லா முடிச்சது பிறகு நீங்க ஸ்கிரீன்ல உங்களோட லாங் டேர்மா நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த ஸ்கிரீன்ல பொறுத்த மாட்டுக்கும். இப்ப இதே மாதிரிக்கு இப்ப ஸ்கிரீன்ல இப்ப நீங்க ஒரு $50 அல்லது $60 வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப ஸ்கிரீன் டேஷ்போர்ட்ல உங்க இருக்குது. டேஷ்போர்ட்டை கிளிக் பண்ணுங்க மிஸ். இப்ப நீங்க ஒரு ஆன்லைன்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்க, ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டீங்க ஸ்கிரீனுக்கு. இப்ப ஸ்கிரீன்ல இருக்கிற அமௌண்ட்டை எப்படி கைக்கு கேஷ் எடுக்கிறது? இப்ப நம்ம ஏர்ன் பண்ணது கேஷ் எடுக்கிறது தானே. அப்ப நம்ம கைக்கு எப்படி கேஷ் எடுப்போம்னு சொன்னா 2 மெத்தட் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஒன்று அந்த டாலரை இன்னொருத்தருக்கு செல் பண்ணுவோம், அல்லது நம்ம அந்த டாலர் என்ன செய்வோம்னு சொன்னா நம்மளோட ஈஸிகேஸ் வாலெட் மூலமா நம்மளோட பேங்குக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்வோம். அதாவது நீங்க ஈஸிகேஸ் வாலெட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்க சொன்னா ஈஸிகேஸ் வாலெட்டுக்கு வந்தது பிறகு அதை நீங்க கொமர்ஷியல் பேங்க் மூலமா ஏடிஎம்ல எடுத்துக்கொள்ளலும், அல்லது ஏதோ ஒரு மொபைல் ஷாப்ல போயிட்டு நீங்க அதை எடுத்துக்கொள்ளலும். இந்த இடத்துல டிபாசிட் அப்படிங்கிற ஆப்ஷன் தேவையில்லை. வித்ட்ரா கிளிக் பண்ணுங்க. இப்ப நீங்க வித்ட்ரா பண்ண போறீங்க. வித்ட்ரா பண்றதாக இருந்தா இப்ப அக்கௌண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணிருக்கணும். அப்பதான் இது எல்லாமே ஃபுல்லா காட்டும் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே. இப்ப இதுல வித்ட்ரா பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 விதமான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. மொபைல் வாலெட் மூலமா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலும், பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலும், கிரெடிட் ஒரு டெபிட் கார்டு மூலமா வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலும், நெட்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெட்லர் அப்படிங்கிறது ஸ்கிரீன் மாதிரி ஒரு வாலெட், எந்த சேஞ்சஸும் இல்லை. நெட்லரும் ஸ்கிரீனும் சேம். அப்ப அதனால உங்களுக்கு நெட்லர் தேவைப்படாது. எந்த ஒரு சப்ஜெக்ட்லயும் நெட்லர் மூலமா வித்ட்ரா பண்ணியலும்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையானது இது மட்டும் தான் நம்மளுக்கு ஒர்க் பண்ணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் ஒர்க் பண்ணாது, டெபிட் கார்டும் ஒர்க் பண்ணாது, அதே மாதிரி நெட்லரும் தேவைப்படாது. அப்ப நம்மளுக்கு இந்த மொபைல் வாலெட் மூலமா வித்ட்ரா பண்றது மட்டும் ஒர்க் பண்ணும். அதே மாதிரிக்கு இன்னொருத்தருக்கு அந்த டாலர் அனுப்புறது மூலமாவும் நம்மளுக்கு வித்ட்ரா பண்ணி கொள்ளலும். அப்படி யாராவது ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணிட்டீங்க இருக்குது டாலர் அப்படின்னு சொல்லி என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அதை எப்படி அதை வித்ட்ரா பண்றதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இதுக்கு அடுத்தது சென்ட் மணி. சென்ட கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்ப நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய டாலரை இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணணுமாக இருந்தா ஸ்கிரீல் டு ஸ்கிரீல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி நீங்க சென்ட் பண்ணி கொள்ளலும். மத்த எதுவுமே உங்களுக்கு தேவைப்படாது. ரெக்வெஸ்ட் பண்றது எதுவுமே தேவைப்படாது. ஓகே, இதுக்கு அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படாது, கிரிப்டோ தேவைப்படாது, டிரான்சாக்ஷன். அதாவது நீங்க டிரான்சாக்ஷனை கிளிக் பண்ணுங்க. டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குது, எத்தனை வித்ட்ரால் வந்திருக்குது, எவ்வளவு அமௌண்ட் நீங்க அனுப்பிருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன அமௌண்ட் எப்ப ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி 1 மந்த்துக்கு நீங்க லாஸ்ட் 30 days செக் பண்ணி கொள்ளலாம். ஃபுல்லா ஓவரால் எல்லா டீட்டெயிலுமே நீங்க இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற இடத்துல செக் பண்ணி கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது செட்டிங். உங்களுக்கு தெரியும், செட்டிங்கை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ல உங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபை பண்றது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி தந்துருங்க. இப்ப இதுல பர்சனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கொள்ளலும். அக்கௌண்ட் செட்டிங் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. ஓகே, அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல லாங்குவேஜ் எதுவுமே தேவையில்ல. ஓகே, பனியை ஸ்க்ரோல் பண்ணுங்க. அதுவும் தேவையில்ல. சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்ல. மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ், நோட்டிபிகேஷன், செக்யூரிட்டி. ஓகே, இதுல உங்களுக்கு தேவையானது வெரிஃபிகேஷன் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது செக்யூரிட்டி அப்படிங்கிறது அந்த கூகுள் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபிகேஷன், இதுவும் தேவைப்படாது இப்போதைக்கு. அப்ப நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணது பிறகு முதலாவது செய்ய வேண்டியது இந்த செட்டிங்ல போயிட்டு அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணி கொடுங்க. வெரிஃபை பண்ற டைம்ல யாருக்காவது ப்ராப்ளம் அல்லது ஏதாவது இடத்துல டவுட்ஸ் வருதுன்னு சொன்னா அந்த இடத்துல ஸ்கிரீன்ஷாட் பண்ணி டவுட்ஸ் கேட்கிற நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க, உங்களுக்கு ரிப்ளை தருவேன்.